அவன் முகம் கோபத்தில் சிவக்க ஆரம்பித்தது. மகேஸ்வரனுக்கு ஆதித்யா எப்பேற்பட்ட ஆள் என்று முன்பே தெரிந்திருந்தது. இருந்தாலும் சூர்யா சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவனை எதிர்க்க துணிந்து நின்றான். இதை தன்னுடைய மரணத்தோடு போட்டி போடுவது போல ஆனது. இது ஊட்டி, எங்க தமிழ்நாடு. இது ஒன்னும் உங்க மும்பை கிடையாது. உங்க மிரட்டல் எல்லாம் மும்பைல வச்சுக்கோங்க, இங்க எங்க ஊர்ல பலிக்காது என்று மகேஸ்வரன் தன்னுடைய கைகளை முறுக்கி கொண்டு கத்தினான். அப்படியா, ரொம்ப நல்லது. இன்னைக்கு இதையும் யாரோட ஏரியான்னு முடிவு பண்ணிடலாம் என்று ஆதித்யாவும் தன் நெஞ்சை நிமித்திக் கொண்டு மகேஸ்வரனை நோக்கி நடந்தான். ஆதித்யா சார், பொறுமையா இருங்க. நீங்க என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் இப்ப நீங்க இருக்கிறது அவனோட ஏரியா. மும்பைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டலாம். அது வரைக்கும் உயிரோட இருந்துட்டு போட்டோம் என தரணி கோபமாக மகேஸ்வரனை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்த ஆதித்யாவின் கையை பிடித்து நிறுத்தினான். என்னதான் ஆதித்யா பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலும் இப்பொழுது அவன் இருக்கும் ஊரும் இடமும் அவனுக்கு சொந்தமில்லை. இங்கு இருப்பவர்களை எதிர்த்து நின்றால் அடுத்த ஒரு நிமிடம் கூட உயிரோட இருக்க முடியாது. அதனால் அமைதியாக இருக்க முடிவெடுத்தான். தில்லு இருந்தா உன் பேரை சொல்லிட்டு போடா என ஆதித்யா தன் முன் நின்றிருந்த மகேஸ்வரனை சொடக்கு போட்டு கேட்டான். என் பேரு தானே மகேஸ்வரன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துட போற என மகேஸ்வரன் கூறியதும் ஆதித்யாவுக்கு சிரிப்பு வந்தது. மகேஸ்வரன், நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன் என ஆதித்யா மகேஸ்வரனை மேலும் கீழும் பார்த்து கொண்டே அங்கிருந்து வெளியே கிளம்ப தயாரானான். அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க என்ற மகேஸ்வரன் சிரித்து கொண்டே ஆதித்யாவை அங்கிருந்து கிளம்ப விடாமல் அவன் முன் வந்து நின்றான். என்ன செய்யற வழிய விடு, என்ன தைரியம் இருந்தா என்ன வெளியே போக விடாம மறைச்சிட்டு நிப்ப என்ற ஆதித்யா கோபத்தில் மகேஸ்வரனை பார்த்து கத்தினான். மகேஸ்வரன் தன் முன் வந்து நின்றதும் அவனை பார்த்து பயந்தபடியே ஒவ்வொரு அடியாக ஆதித்யா பின்னால் எடுத்து வைத்தான். இருந்தாலும் மகேஸ்வரன் அவனை விடுவதாக இல்லை. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை அடிச்சு காயப்படுத்திருக்கீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க அப்படியே வெளியே போயிடலான்னு நினைச்சீங்களா என மகேஸ்வரன் தன்னுடைய இடுப்பில் 2 கைகளையும் வைத்துக்கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கேட்டான். ஆதித்யாவை அப்படியே விட்டுவிடலாம் என்று அவனுக்கு தோன்றினாலும் சூர்யா இதை விரும்ப மாட்டான் என்று நினைத்தான் மகேஸ்வரன். ஸ்னேகாவை ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் மோசமாக நடத்திய இந்த மிருகத்தனத்தை அப்படியே விட்டு விடுவதால் சூர்யா தன்னை சும்மா விட மாட்டான் என்று நினைத்தான். அதற்காகவே இவர்களை தண்டிக்க வேண்டும் என்று மகேஸ்வரன் முடிவெடுத்தான். இவ என்னோட பாச மதிக்கல, என்னோட பாசையே எதிர்த்து பேசினா, இவளை அடிக்கிறதுல தப்பே இல்ல என தரணி ஆதித்யா பேசுவதற்கு முன் தன்னுடைய வாயை திறந்தான். தரணி பேசுவதை கேட்ட மகேஸ்வரன் அவனை கோபத்தோடு திரும்பி பார்த்தான். நான் உன்னோட பாஸ் கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், மத்தவங்க எல்லாம் வாளை சுருட்டிட்டு அமைதியா இருக்கணும், மூச்சு விடக்கூடாது என்ற மகேஸ்வரன் தன் வாய் மேல் விரல் வைத்து தன் புருவங்களை உயர்த்தியபடி தரணியை அரட்டினான். பின் தன்னோடு வந்திருந்த அடியாட்களில் ஒருத்தனை மகேஸ்வரன் அழைத்தான். பச்சை, அவன் செவுல்ல ஒரு 100 தடவை அடிச்சிட்டு வா என மகேஸ்வரன் கட்டளையிட்ட அடுத்த நிமிடமே தன் கைகளை உரசிக்கொண்டு தரணியை நோக்கி பச்சை நடந்தான். நீண்ட நாட்களாகவே பச்சைக்கு தரணியை கண்டால் சுத்தமாக பிடிக்காது. ஆதித்யாவிடம் வேலை செய்யும் ஒரு சாதாரண ஆள் தரணி. ஆனால் ஆதித்யாவை விட தன்னை பெரிய ஆளாக கருதி கொண்டு சுற்றுவான். நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? நான் யாருன்னு தெரியுமா? அந்த ஆதித்யா வர்மா குடும்பத்தை சேர்ந்த என்று தரணி சொல்லி முடிக்கும் முன்பே பலார் என்ற ஒரு சத்தம் அவன் கன்னத்திலிருந்து கேட்டது. பச்சை அடித்த முதல் அடியிலேயே தரணியின் கண்கள் கலங்கியது. அந்த ஒரே அடியில் தரணியின் 2 பற்கள் தரையில் உருண்டோடியது. நீண்ட நாட்களாக உள்ளுக்குள் அடைத்து வைத்திருந்த ஆத்திரம் அனைத்தையும் இன்று பச்சை தரணியின் கன்னத்தில் அரைந்து வெளிக்காட்டினார். பாஸ், என்ன காப்பாத்துங்க என தரணி தனது முகத்தை மூடிக்கொண்டு ஆதித்யாவின் கால் அருகே விழுந்து கெஞ்சினான். ஆதித்யாவின் முகம் சற்று நேரத்தில் அவமானத்தால் சுருங்கி போனது. தன் கண்முன்னே தன் கீழ் வேலை செய்யும் நபரை அடிக்கும் பொழுது தன்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனதை நினைத்து வருத்தப்பட்டான். மகேஸ்வரன், ஸ்டாப் இட். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. டோன்ட் கிராஸ் த லிமிட். தன்னுடைய எச்சிலை முழுங்கிக் கொண்டே ஆதித்யா கூறினான். இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? இன்னும் நாங்க மெயின் கேம ஆரம்பிக்கவே இல்லையே என்ற மகேஸ்வரன் சிரித்துக்கொண்டே தரணியை அடிப்பது தொடரட்டும் என்று பச்சைக்கு உத்தரவிட்டான். இதை கேட்ட பச்சை உற்சாகமாக மீண்டும் தரணியின் கன்னத்தில் அறைய ஆரம்பித்தான். ஆதித்யா தன்னுடைய கைகளை முறுக்கிக் கொண்டு அதே இடத்தில் எதுவும் செய்ய முடியாதவனைப் போல முறைத்து கொண்டு நின்றிருந்தான். பலார் பலார் என கன்னத்தில் அறையும் சத்தம் தொடர்ந்து அந்த அறையில் விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. நிமிர்ந்து நிற்க கூட தெம்பில்லாமல் தரணி கீழே விழுந்தான். கீழே விழுந்தவனை சேரில் கட்டி போட்டு மீண்டும் வெறித்தனமாக அவன் முகத்தில் பச்சை அறைந்தான். முதலில் தரணி வலி தாங்க முடியாமல் தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சினான். ஆனால் போக போக பச்சை அடித்ததில் மெதுவாக தரணி தன்னுடைய சுயநினைவை இழந்தான். 2 நிமிடத்திற்கு பிறகு பச்சை தன்னுடைய கைகளை உதறிக்கொண்டு மகேஸ்வரன் முன் வந்து நின்றான். பாஸ், 100 தடவை, அதுக்கு மேலையும் போகல, கம்மியாவும் கொடுக்கல, பர்ஃபெக்டா 100 அடி. இனிமே அவன் வாயை திறக்கவே முடியாது
என்ற பச்சை பெருமூச்சு விட்டான். தரணியின் வீங்கி போன முகத்தை பார்த்து கொண்டே, இது ஒன்னும் அவ்வளோ மோசமா இல்ல, 2 நாள்ல அதுவே தானா குறைஞ்சிரும் போல இருக்கு. அவனை ஓங்கி அடிச்சியா இல்ல சும்மா அடிச்சியா என சிரித்துக்கொண்டே பச்சையை மகேஸ்வரன் கேலி செய்தான். உனக்காக உன் கீழே வேலை செய்யறவங்க எல்லாம் அடி வாங்க வேண்டியதா இருக்கு. இப்பயாவது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஸ்னேகாவுக்கும் உனக்கும் நடுவுல இருக்க பிரச்சனையை பத்தி பேசுவோமா என ஆதித்யாவை பார்த்து மகேஸ்வரன் கூறினான். என்கிட்ட நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு வார்த்தையாக தன்னுடைய பல்லை கடித்து கொண்டே ஆதித்யா கேட்டான். ஸ்னேகா மேடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அவங்க மன்னிக்கிற வரைக்கும் உன் கண்ணத்துல நீயே ஓங்கி அறையணும். அந்த சத்தம் என் காதுல கேட்கணும் என மகேஸ்வரன் தன் முன்னிருந்த டேபிளில் தன்னுடைய ஒற்றை காலை ஸ்டைலாக வைத்துக் கொண்டு ஆதித்யாவுக்கு கட்டளையிட்டான். சூர்யாவுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் இவனுக்கு தண்டனை குறைவாக தான் அவன் கொடுத்துள்ளதாக நினைத்தான். இதுவே சூர்யாவாக இருந்தால் அவன் இந்நேரம் அவனுடைய 2 கைகளையும் இழந்திருப்பான். இப்படி என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு பேசாம என்ன கொன்னு போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நீங்க நிம்மதியா இருந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களை வார்ன் பண்றேன். இதுக்கெல்லாம் சேர்த்து பின்னாடி நீங்க ரொம்ப அனுபவிப்பீங்க என ஆதித்யா பல்லை கடித்து கொண்டு பேசினான். ஒரு பெண்ணின் காலில் விழுவதை விட தன்னை கொன்று விடுவது எவ்வளவோ மேல் என்று ஆதித்யா நினைத்தான். இந்த விஷயம் வெளியே வந்துவிட்டால் அவன் முன்பை போல வெளியே தலை காட்ட முடியாது என்று நினைத்தான். ஒரு பெண்ணின் காலில் தன்னை கட்டாயப்படுத்தி விழ வைக்கப் போகிறார்கள் என்பதை மட்டுமே அவன் நினைத்து வருத்தப்பட்டான். ஆனால் ஒரு பெண்ணை அடித்து துன்படுத்திய விஷயத்தை நினைத்து அவன் சிறிதும் வருந்தவில்லை. ஒரு பொண்ணு அடிச்சுட்டு அதை நியாயப்படுத்துறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை அப்படியே விட்டுருவன்னு நினைக்கிறியா? ஒன்னு புதைச்சிடுவேன் என மகேஸ்வரன் கோபத்தில் ஆதித்யாவின் சட்டையை பிடித்து நிதானமாக பேசினான். அவன் பேசியதை கேட்டு ஆதித்யா ஒரு நிமிடம் கதிகலங்கி போனான். இது எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஸ்னேகா மகேஸ்வரன் எல்லை மீறி போவதாக உணர்ந்தாள். ஆதித்யாவின் மீது பரிதாபப்பட்டு அல்ல, மகேஸ்வரனை விட ஆதித்யாவை குத்தி கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஸ்னேகாவுக்கு அதிகமாகவே இருந்தது. ஆனாலும் மகேஸ்வரன் இவ்வாறு பேசியது பின்னாளில் அவனுக்கு பெரும் பிரச்சனையாக வந்து முடியும் என்று வருத்தப்பட்டாள். மகேஸ்வரன் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த ஆதித்யா கோபத்தில் தன்னுடைய பல்லை கடித்துக் கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். சீக்கிரம் ஸ்னேகா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருந்தா நீ ஆசைப்பட்ட மாதிரியே என் கையில செத்துரு. எது சௌரியம் சீக்கிரம் முடிவு பண்ணு என மகேஸ்வரன் பொறுமை இழந்து கூறினார். மகேஷ் நோட் பண்ணிக்கோ, இதுக்கெல்லாம் நீ ரொம்ப வருத்தப்பட போற என ஆதித்யா முறைத்து கொண்டே மகேஸ்வரனை பார்த்தான். டேய், என் பேரு மகேஸ்வரன்டா. என் பேரை கரெக்டா சொல்லி பழகு. அதுக்கப்புறம் நான் வருத்தப்படுறத பின்னாடி பாத்துக்கலாம். சீக்கிரம் காலில் விழுந்து தொலை, எனக்கு நிறைய வேலை இருக்கு என பாக்கெட்டில் சொருகி வைத்திருந்த கத்தியை தன் கையில் அடித்துக்கொண்டே மகேஸ்வரன் சலிப்பாய் கூறினான். எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் ஸ்னேகாவின் முன் மண்டியிட்டு ஆதித்யா அமர்ந்தான். என்ன மன்னிச்சுடு என தன்னுடைய பல்லை கடித்துக் கொண்டு ஆதித்யா ஸ்னேகாவிடம் மன்னிப்பு கேட்டான். என்ன சொன்ன? நைட்டு வேற நான் சாப்பிடலடா, சத்தமா சொல்லு, பசியில காது கேட்கல என மகேஸ்வரன் ஆதித்யாவின் காலை உதைத்தபடி கூறினான். பாஸ் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வீடியோ மட்டும் இதை எடுத்துக்கிறேன். இனிமே அந்த தரணி பையன் என் பாஸ் பெரிய ஆளு அது இதுன்னு என்கிட்ட லூசு மாதிரி பேச மாட்டான் என பச்சை மகேஸ்வரனிடம் கெஞ்ச, என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என கூறும் விதமாக தன்னுடைய கையை அசைத்து சம்மதம் தெரிவித்தான். அவமானத்தால் தன்னுடைய தலையை நிமித்த முடியாமல் தரையை பார்த்தபடி ஆதித்யா அமர்ந்திருந்தான். மகேஸ்வரன் ரொம்ப தேங்க்ஸ் என்ன காப்பாத்தினதுக்கு. இதுக்கு மேல அவனை எதுவும் செய்ய வேணாம், அவனை விட்டுருங்க என ஸ்னேகா கஷ்டப்பட்டு வார்த்தைகளை உச்சரித்தாள். ஸ்னேகா மேடம் சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன இன்னும் இங்க உட்கார்ந்திருக்க, எந்திரிச்சோடு என ஈயை விரட்டுவது போல கையை அசைத்தான். அங்கிருந்து கிளம்புவதற்கு முன் மகேஸ்வரனையும் ஸ்னேகாவையும் ஆதித்யா திரும்பி பார்த்தான். மும்பைக்கு சென்ற பிறகு தான் யார் என்று இவர்களுக்கு நிச்சயம் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று நினைத்தான். ஆதித்யா கிளம்பிய பிறகு அந்த இடமே அமைதியாக மாறியது. ஸ்னேகா குழப்பத்துடன் மகேஸ்வரனை பார்த்து, நான் இங்க இருக்கேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? பிரீத்தி உங்களுக்கு கால் பண்ணி சொன்னாளா என்று கேட்டாள். போன முறை பரம்பரை ஹோட்டலில் இருந்த பொழுது கூட பிரீத்தியை பார்த்து மகேஸ்வரன் பயந்து ஓடினான். அதனால் நிச்சயமாக பிரீத்தி தான் தன்னை காப்பாற்றுவதற்காக இவரை அனுப்பி வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தாள். இருந்தாலும் திடீரென்று பிரீத்தி சொல்வதையெல்லாம் மகேஸ்வரன் ஏன் கேட்கிறான் என்று யோசித்தாள். பிரீத்தி தான் உங்களை அனுப்பி வச்சாளா என மீண்டும் ஒரு முறை மகேஸ்வரனிடம் கேட்டாள். ஸ்னேகா இவ்வாறு கேட்ட பின்பு மகேஸ்வரன் ஒரு நிமிடம் தயங்கினான். கரெக்ட், நீங்க சொன்னதுதான் கரெக்ட். பிரீத்தி மேடம் தான் எனக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொன்னாங்க என தயங்கிக் கொண்டே மகேஸ்வரன் கூறினான். ஸ்னேகாவிற்கு சூர்யாவின் உண்மையான அடையாளத்தை பற்றி தெரியாததால் மகேஸ்வரனும் அவளுக்கு தெரியாமல் இருப்பதே நல்லது என்பது போல மறைத்தான். மறைத்ததை விட சூர்யாவை பற்றிய ரகசியத்தை வெளியில் சொல்ல அவனுக்கு தைரியமும் இல்லை. அதற்கு மேல் ஸ்னேகா எதுவும் பேசவில்லை. மகேஸ்வரன் தெளிவாக பொய் சொல்கிறான் என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது.
பிரீத்தி இவனை அனுப்பவில்லை என்றால் நிச்சயம் அது சூர்யாவாக தான் இருக்கும் என்று புரிந்து கொண்டாள். ஆதித்யா அந்த இடத்தை விட்டு கிளம்ப முற்படும்போது, ஆதித்யா சார், உங்களை விடுற மாதிரி விட்டு நம்மளை அடிக்க இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டுருக்காங்க என வழியிலும் தரணி கத்திக்கொண்டே ஆதித்யாவை நோக்கி வந்தான். அவன் சொன்னது போலவே ஆதித்யாவை ஒரு கூட்டம் நெருக்கமாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தில் இருந்த நபரை பார்த்த ஸ்னேகா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். யார் அந்த நபர்? ஸ்னேகா மீண்டும் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளப் போகிறாளா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.